போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இதே நேரத்தில் அதிமுக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்கலாம். நம்மிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சார், வைகோ அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்திற்காக போதையில்லா தமிழகம் உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த நடைப்பயணத்தை துவங்கியிருக்கிறார். அதிமுக கடுமையான விமர்சனங்களை வைப்பதற்கு காரணம் என்ன? வைகோவுடைய நடைப்பயணம் கோட்டையை நோக்கி தான் இருந்திருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது கோட்டையில் குடியிருக்கிறது. கோட்டையில் இருந்து தான் இந்த தற்போது நடைபெற்று வருகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக தான் இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்குது, ஊடுருவி இருக்குது, அதிகரிச்சிருக்கு. அப்போ அதை தடுக்கணும்னா அவர் வைகோ கோட்டையை நோக்கி தானே ஊர்வலம் போயிருக்கணும், நடைபயணம் போயிருக்கணும். சார், இப்போது இந்த போதையில்லா தமிழகம் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் தான் நின்று துவக்கி வச்சிருக்காரு. தங்கள் ஆட்சியில் எந்த விதமான போதை பழக்கமும் இல்லை, அதை கட்டுப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு ஒரு சொல்லும் வகையில் தான் முதலமைச்சர் அதை போய் தொடங்கி வைக்கிறார். அதை விமர்சனம் பண்ணுறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? முதலமைச்சர் எதை தின்றால் பித்தம் தெளியுங்கிற சூழ்நிலையில் இருக்கார். தற்போது அந்த நடைபெறுகிற நடைபயணம் எதற்கானதுங்கிறது அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த கூட்டத்திலே போய் அந்த துவக்கி வச்சுட்டு அவர் என்ன சொல்ல, தமிழ்நாட்டில் போதை அதிகரித்திருக்கு உண்மைதான் அவரே பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியல. பாவம் அவர் பொம்மை முதல்வர். இப்போது கஞ்சா புழக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறோம், எங்கள் ஆட்சியில் குறைச்சி இருக்கிறோம், ஜீரோன்னு சொல்லியிருக்காரு நம்ம மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள். ஜீரோன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஜீரோ அந்த ஆட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு போட்டிருக்கிற ஜீரோ. அதை நீங்கள் தவறாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கடுமையாக இப்போ ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. கடன் தொகை ஏறிடுச்சு, கடன் ஒவ்வொரு மக்கள் மீதும் இந்த கடன் சுமை அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் வைக்கும் பொழுது அதற்கான பதிலடியை கொடுக்குறாங்களே. இப்போ ப. சிதம்பரம் உள்ளிட்டவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது தவறான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தியோட கருத்தை நான் வரவேற்கிறேன். சரியாக சொல்லியிருக்காரு. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும், மற்றவை எல்லாம் எதிர்கட்சி தான். ஒரு ஆளுங்கட்சி தவறு செய்யும்போது அது சுட்டி காட்டணும், அதான் எதிர்கட்சி. தேர்தலுக்கு தான் கூட்டணி. ஒரு கட்சி தவறு செய்யும்போது, ஆளுங்கட்சி தவறு செய்யும்போது சுட்டிக்காட்டுங்கள், அதை தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள் சொன்னோம். தற்போது அவர் கூறியிருக்கிற கருத்து உத்தரப்பிரதேசத்தை விட அதிக கடன் சுமையில் தமிழ்நாடு இருக்குங்கிறது ஃபேக்ட் தானே, அது உண்மை தானே. ஆனால் ப. சிதம்பரம் அதை மறுத்து பேசுகிறார். அப்படின்னா கடந்த அதிமுக ஆட்சியில் ஒவ்வொருவருடைய தலையிலும் 35,000 ரூபா கடன் இருக்குன்னு ஸ்டாலின் சொன்னார்ல. நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் மார்ச் 10, 2017 ஒரு அறிக்கை விட்டார். அதில் சொன்னார், ஸ்டாலின் சொன்னார், அப்போது அவர் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், தமிழ்நாட்டு மக்களுடைய ஒவ்வொருவருடைய தலையிலும் 35,000 ரூபா கடன் இருக்குன்னு சொன்னார். அப்போது இந்த ப. சிதம்பரம் அவருக்கு சொல்லியிருக்கலாம்ல, கடன் வாங்குவது தவறில்லை, கடன் வாங்குவது அரசை மேம்படுத்துறதுக்கு தான் சொல்லாத ப. சிதம்பரம் தற்போது சொல்வது அவருடைய எஜமான விசுவாசத்தை காட்டுகிறது. ஜெயரஞ்சன் போன்றவர்களும் கடன் வாங்குவது தவறில்லைன்னு சொல்கிறாங்களே. ஜெயரஞ்சனுக்கு நான் கூட முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலான்னு இருக்கேன், இது வேலையாக வைக்கிறேன். அவருக்கு அண்ணா சிலை பக்கத்தில் அண்ணா சிலை பக்கத்தில் ஒரு சிலை வைங்க. ஏன்னா கடன் வாங்குவது தவறு இல்லைன்னு சொன்ன முதல் பொருளாதார நிபுணர் அவராக தான் இருக்கணும். கடன் யார் தலையில் விழும்? இந்த கடனை யார் ஐநா சபையில் கட்டிடுவாங்களா? அல்லது யுனெஸ்கோலேருந்து திருப்பி கொடுத்துருவாங்களா? அதை கட்ட வேண்டியது அரசு கடன் வாங்கினா அதை முதலீடு செய்யணும். ஆனால் வீண் ஆடம்பர செலவு. அவருடைய தந்தையாருடைய சிலை வைப்பதற்கு எவ்வளோ செலவு செஞ்சுருக்காரு தெரியுமா? ஆடம்பர நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு எவ்வளோ செலவு செஞ்சுருக்காரு. இந்த கடன் தொகையின் மூலமாக எத்தனையோ லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு தமிழ்நாட்டு இன்றைக்கி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்குது. கடன் வாங்குவதில் நம்பர் 1 தமிழ்நாடு இருக்கிறது. இந்த கடன் தொகையை திருப்பி யார் செலுத்துவா? திராவிட முன்னேற்ற கழக அறக்கட்டளை செலுத்துமா? தமிழ்நாட்டு மக்கள் தான் திருப்பி செலுத்துவாங்க. அப்படி செலுத்தும் போது எவ்வாறு செலுத்த முடியும்னா வரி உயரும். இன்றைக்கி வீட்டு வரி உயர்ந்திருக்கா, தொழில் வரி உயர்ந்திருக்கா, சாலை வரி உயர்ந்திருக்கா, குப்பைக்கு வரி உயர்ந்திருக்கா, குப்பைக்கு ஒரு வரி போட்ட அரசு இந்த அரசு உயர்ந்திருக்கா, இதெல்லாம் மக்கள் தான் கட்டணும். எனவே கடன் வாங்குவதுங்கிறது முதலீட்டுக்காக வாங்குவதாக இருக்கணும், வீண் ஆடம்பர செலவுக்காக வாங்கக்கூடாது. திமுக வீண் ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்கி செலவழித்திருக்கிறது, அதை குற்றம் சாட்டுகிறோம். இப்போது நீங்கள் திமுக கூட்டணி விமர்சனிக்கும் போது காங்கிரஸ் அவங்க அடிமையாக இருக்காங்க, நாங்கள் அடிமை இல்லை, அவங்க தான் அடிமையாக இருக்காங்க, திமுக விட்டு அடிமையாக இருக்காங்க. இன்றைக்கி ஒரு போதையில்லா தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அந்த நடைப்பயணத்தையே காங்கிரஸ் புறக்கணிச்சிருக்கு. செல்வ பெருந்தகைக்கு எதிராக ஜோதிமணி அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவங்களை எப்படி அடிமைன்னு சொல்ல முடியும்? அதாவது காங்கிரஸ் ஆரம்பித்தது வெள்ளையர்களை எதிர்த்து ஆரம்பிச்சது. வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டாங்க. தற்போது கொள்ளையரை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. நான் காங்கிரஸினுடைய இந்த முயற்சியை, இந்த முடிவை நான் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் மீது வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டாக இருக்கட்டும், காங்கிரஸினுடைய அவர் என்ன சொல்கிறாரு, செல்வ பெருந்தகை அங்கே ஒரு புகைப்படம் இருந்தது, அந்த புகைப்படத்தால் தான் நாங்கள் புறக்கணித்தோன்னு சொல்கிறாரு. அதே அவர் பல காரணங்கள் கூறப்படுகிறது.
சிலவங்க சொல்கிறாங்க கூட்டணியில் அதிக சீட் பெறுவதற்காக இந்த முயற்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் நீர்த்து போகாமல் இருக்க வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே வரணும். அவர்கள் செய்த தவறுகளுக்கு அவர்களுடைய பாரசிலுவையை காங்கிரஸ் சுமக்கணும்னு ஒருபோதும் நினைக்கக்கூடாது. காங்கிரஸ் வெளியே வந்தால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தப்பிக்கும். காங்கிரஸ் நீர்த்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் திமுகவினுடைய கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அதிமுக சார்பாக அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்.